நாடுகளில் இந்த வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி அங்கே பிரித்து வைத்து இயேசு எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அவர் எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்ததை நாங்கள் நினைவு கூறுகிற ஒரு நாள். இந்த நாளில் விசேஷமாக அவருடைய பாடு மரணங்களை நாங்கள் தியானிக்கிற ஒரு நாள். இது ஒரு விசேஷித்த நாள், ஒரு சாதாரணமான நாள் அல்ல. எங்களுக்கு சந்தோஷமான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு துக்கத்தோடு இருக்க அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் மரித்த தேவன் அல்ல, உயிரோட ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் என்னவென்று சொன்னால் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எடுத்தவர்கள் மற்றவர்களுக்காக காத்திருக்காமல் கிதில சத்தமாக உங்களுக்கு மைக் கொடுத்துருக்குதோ இல்லையோ, கிதில சத்தமாக தெளிவாக வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய பாவங்கள்லிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் ஏசாயா 53, 5, 6 வசனங்களும் 10 தொடக்கம் 12 மட்டும் வாசிக்க கேட்போம். ஏசாயா 53, 5 தொடக்கம் 6. நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எங்களுக்காக அவர் மேலே ஆக்கினியை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். இப்பொழுது 10 வசனத்திலிருந்து 12 வசனம் வரையும் வாசிக்க கவனமாக கேட்போம். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவருக்கு தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டில் அவர் பிறக்கிறதை குறித்து நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் வேளையில் அவருக்கு தெரியும் என்னவென்று சொன்னால், ஒரு நோக்கத்தோடு வருகிறோம் என்று சொல்லி லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2 அதிகாரம் 49 வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அவர் 12 வயதில் ஆலயத்துக்கு போயிருக்கும் வேளையில் அந்த இடத்துல அவருடைய தாயாரும் தாப்பனாரும் அங்கே இருந்தவர்கள் வந்து அவரை தேடி வரும் வேளையில் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 அதிகாரம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2 அதிகாரம் 49 வசனம். அதற்கு அவர் சொல்லுகிறார், நீங்களே என்னை தேடினீர்கள். பாருங்க, I am after my father's business. என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? He continuously remembered that he is coming for a purpose. எங்கள் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. We have a purpose in our life. எங்களுடைய வாழ்க்கையில் சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. We have to achieve something. முதலாவது கர்த்தருக்காக நாங்கள் சாதிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்னத்துக்காக? சும்மா இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. நாங்கள் உழைச்சிட்டு ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு ஆண்டவர் வைக்கவில்லை. ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால், வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். இங்கே இருந்து எங்களுடைய பொக்கிஷங்களை கொண்டு போக முடியாது. கர்த்தருக்காக நாங்கள் என்னத்தை செய்கிறோம், கர்த்தருடைய ஊழியங்களில் எப்படி ஈடுபடுகிறோம்,
இவைகளை குறித்து நாங்கள் தியானித்து பார்க்கும் போல சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போனா போதாது. கர்த்தருக்காக we have to do something for the Lord. We can do. All of us have talents. எங்கள் எல்லாருக்கும் தாளந்துகள் இருக்குது. அந்த தாளந்து அது சின்னனா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அது பிரயோஜனமா இருக்கும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுகிறது. நாங்கள் எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய சபையில ஒரு நபர் எனக்கு சொன்னார்கள், பாஸ்டர் இந்த இடத்துல ஜெபம் வல்லமையான ஜெபம் இருக்குது, இந்த இடத்துல ஜெபிக்கும் வேளையில ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் வேளையில நான் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசிக்கிறவன் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். விசுவாசம் இல்லாமல் இங்க ஜெபத்துக்கு வந்துட்டு திரும்ப போய்க்க அப்படியே தான் இருக்குது பாருங்க, இன்னும் வருத்தம் இருக்குது என்று சொல்லி கொண்டு போறவன் இருப்பான். ஆனால் இங்க வந்தால் ஆண்டவர் என்னை தொடுவார், இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு விடுதலையை தருவார், எனக்கு சுகத்தை தருவார். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று இயேசு சொன்னது இன்றைக்கும் சுகத்தை கொடுக்கிறது, அற்புதங்களை செய்கிறது, தேவைகளை சந்திக்கிறது, வேலைகளை கட்டளையிடுகிறது. இந்த கிழமை எனக்கு ஒரு நபர் எங்களுடைய சபையில் இருக்கிறவர் அனுப்பினார். என்னென்று சொன்னார், பாஸ்டர் நான் இப்படியாக படித்து வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இப்படியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்க வேண்டும் என்று என்ற விருப்பம் இருந்தது. நான் எங்களுடைய சபையில் ஊழியத்தை எனக்கு தெரியும், அவர்கள் ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளை என்று சொல்லி அவர்கள் ஊழியம் செய்கிற நபர் என்பதை அறிந்து அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் நான் கவர்மெண்ட்ல வேலை வேணும் என்று சொல்லி ஐ வாஸ் ட்ரைங் ஃபார் 2 years 2 வருஷமா நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஆண்டவர் அக்செப்ட் பண்ண கூடிய விதத்தில் கவர்மெண்ட் ஜாபை ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்பொழுது சொன்னார்கள், ஐ யூஷுவலி நான் சொன்னேன், யூ சோ இன் டு த மினிஸ்ட்ரி, ஆண்டவருடைய ஊழியத்தில் நீங்கள் அங்கே எப்பொழுதும் வந்து எப்பொழுதும் விதைக்கிற ஒரு நபர். அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் யூ ஆர் டாட் அஸ், எங்களுக்கு நீங்கள் கற்று தந்திருக்கிறீங்க, அண்ட் ஐ எம் டூயிங் இட். நாங்கள் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறத கேட்டு நடக்கிற ஒவ்வொரு மனுஷியும் செழித்து வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக தான் இருப்பார்கள் ஒழிய ஒரு நாளும் செத்து போக மாட்டார்கள். அவர்கள் செத்து போக மாட்டார்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் என்னென்று சொன்னால், மாம்சத்தில் அல்ல, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த விதத்திலையும் ஒன்றையும் இழக்க மாட்டார்கள். நாங்கள் கர்த்தருக்கென்று இருக்கிறவர்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் எங்களுக்காக செய்திருக்கிற காரியங்கள், நான் பிதாவுடைய சித்தத்தை செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு அறியீர்களாண்டு அவர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த கால வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை நாங்கள் கேட்கும் வேளையில், அவர் செய்து வருகிற நன்மையான காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் வேளையில் வந்து பாருங்கள், இயேசு செய்கிற காரியங்களை வந்து பாருங்கள் என்று எத்தனை பேர் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு தெரிந்தவர்களுக்கு அழைத்திருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. இந்த கமிங் டேஸ் when you invite people, you will see the mighty miracle power of the Almighty God manifesting. ஆருடைய வல்லமை இறங்கி கிரிய நடப்பிக்கிறதை நீங்க காண்பீங்க. டுடே ஆல்சோ God's power will come upon all of us. ஆண்டுடைய வல்லமை எங்கள் மேலே இறங்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு if you are expecting something, it will happen என்றதை நீங்க விசுவாசித்தால் நிச்சயமா நடக்கத்தான் போகிறது. இந்த கால வேளையில எப்பேற்பட்டவர்களாக நீங்க வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், வருத்தத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். ஒரு நபர் எனக்கு சொன்னார்கள், அவர்கள் 2 கிழமையாக எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், 2-3 கிழமையாக சொல்லுகிறார்கள், பாஸ்டர் எங்களுக்கு வருத்தம் பயங்கரமாக இருந்தது நிமித்தமாக வர முடியாமல் அவர்கள் இருந்தது எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேளையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து நல்ல சுகத்தை கொடுத்து இன்றைக்கு இந்த கால வேளையிலும் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபையளித்திருக்கிறார். எங்களுடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே காணக்கூடியதாக இருக்குது. 17ஆம் 18ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒருத்தர் வர கொலை செய்ய முடியாது. அவர் தன் உயிரை கொடுத்தார். He gave his life. 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். இயேசுவை ஒருத்தரும் அவருடைய உயிரை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். இயேசு சொல்கிறார், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னுடைய பிதா என்னத்தை செய்கிறாரோ, என்னத்தை சொல்லுகிறாரோ, அவர் எனக்கு தந்ததை நான் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். God
Lord Jesus Christ was 100% man on this earth. அவர் மனுஷனாக 100% இருந்தார், 100% கடவுளாக இருந்தார். God manifested in the flesh. ஆண்டவர் மாம்சத்தில் தோன்றியவர் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி காணக்கூடியதா இருக்குது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கும் வேளையில சொல்லப்படுகிறது. ஜான்ஸ் Gospel chapter 1 verse 29. யோவான் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, யோவான் ஸ்நானகன் அங்க இயேசு தன்னிடத்தில் வருவதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். எங்களுடைய இயேசு இந்த உலகத்துக்கு காரணம் இல்லாமல் வரவில்லை, உல்லாசமா வந்துட்டு போறதுக்கு வரவில்லை. எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவருடைய வல்லமை எங்களுக்கு கூடாக நடைபெறுகிறதை மக்கள் கண்டு கொள்ள வேண்டும். God's power is upon all of us. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லும் வேளையில பேபிசாசுகளை முதலாவது துரத்துவீர்கள் என்ற அந்த ராஜ்யத்தை உடைக்கத்தான் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, வாரீங்களான்னு கூப்பிட அவசியம் இல்லை. நீங்க ஒருமனப்பட்டு சேர்ந்து ஜெபம் பண்ணும் வேளையில விசுவாசிகள் மாத்திரம் ஒருக்கா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம் பாப்பா. விசுவாசிகள் மாத்திரம் போதாது, அல்லேலூயா சொன்னது போதாது. அல்லேலூயான்னு சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆகவே விசுவாசிகள் உங்களுக்கு கூடாக நடக்கிற அடையாளங்கள், வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். So miracles will take through you. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கூடாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் வேளையில அநேகர் கேள்விப்பட்டு இயேசுவை அண்டையில் வரக்கூடியதாக கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகிக்கும் வேளையில எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியமா இருக்கு. எங்களுடைய தரிசனம், எங்களுக்கு சபைக்கு கொடுத்த தரிசனம் நிச்சயமா நிறைவேறக்கூடியதாக கர்த்தர் கிருபையளிப்பார். ஆகவே தான் நாங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். இயேசுவை குறித்து வெளிப்பாடுகள் எல்லாம் யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்படுகிறது. மரியாள் குழந்தையை பெற்றெடுக்க முதல் அங்கே தேவதூதனால அது சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அவர் வருகிறார் இந்த உலகத்துக்கு, இயேசு வருகிறார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அது நிச்சயமா நிறைவேறிவிட்டது. தரிசனம் நிறைவேறினது, காரியங்கள் நடைபெற்றது, சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது இயேசு மரித்த தேவன் அல்ல, பாவங்களுக்காக இனி வந்து மரிக்க அவசியம் இல்லை. ஒரே தரம் அவர் மரித்தார் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை காணக்கூடியதா இருக்குது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இயேசுடைய மனதுக்குள்ள வேற சிந்தனைகள் இருக்கவில்லை. எங்களுக்கு ஒரு கோல் இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். இதை நான் அடைய வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் குறிக்கோள், உலக பிரகாரமாக ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் நிச்சயமா காரியங்கள் நடக்கும். நீங்க பார்த்துருக்கிறீங்களா, சில ஆட்கள் வருவாங்க, வந்துட்டு என்னது என்று சொல்லி கேட்டா ஏன் வந்தீங்கன்னா சும்மா வந்த பண்ணுவாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பொடியன் பஸ் ஸ்டாண்டில் நின்றானா, அவனை பார்த்து ஒரு வேறு கேட்டாராம், தம்பி எங்கே போகிறேன், என்ன இதில் நிற்கிறேன், சும்மா வந்திருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் என்னத்துக்கு உனக்கு சும்மா வந்து நிற்பான்? எங்களுடைய வாழ்க்கையில் சும்மா வந்து சும்மா போகக்கூடாது. நாங்கள் வருகிறோம், ஒரு லட்சியத்தோடு வருகிறோம், வந்து அதை சாதிப்போம், வெற்றியை பெற்றுக்கொள்வோம். இழந்து தோல்வி அடைந்த ஆக்களை இருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆக்கள் இருந்து யோசிக்கிறாங்க, எங்களுக்கு லட்சியமே இல்லை, எங்களை பார்த்தா சொல்றீங்கன்ற மாதிரி என்ன பார்க்குறீங்க? எத்தனை பேருக்கு லட்சியம் இருக்குது, ஒரு குறிக்கோள் இருக்குது, ஒரு அம்பிஷன் இருக்குது என்று சொல்ற ஆக்கள் மாத்திரம் கத்துங்க பாப்போம் சத்தமா அல்லேலூயான்னு சொல்லி. நிச்சயமா சாதிப்போம், காரியங்களை செய்வோம், முடியும். எங்களுக்கு உலகத்தையே கலக்கிறவர்கள் இங்க வந்து விட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது போல டொரண்டோல கலக்கிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடியதாக எங்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிப்பாராக. கர்த்தர் எங்களை தம்முடைய வல்லமையினால், எங்களை எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள்? இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி காண்பீங்க பாப்போம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஆண்டவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சும்மா தரவில்லை, சும்மா கடவட வட 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 என்று பேசி போட்டு போறதுக்கு தரையில எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பரிசுத்த ஆவியான வருவழில நீங்கள் பலன் அடைந்து எனக்காக என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. எருசலேமில் முதல் நீங்க இருப்பீங்க.
யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் முடிவு பர்யந்தமும். முதலாவது நாங்கள் இங்க டொரண்டோல சாட்சியா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவெளியில் உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்விகள் தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க என்ன கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஆட்கள் மாத்திரம் கையை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். ஆமென். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். If you are a child of God, we are not come to this earth to do nothing. நாங்க சும்மா இருந்துட்டு சும்மா போறதுக்கு நாங்க வேற இல்லை. நாங்க வந்திருக்கிறோம், செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம், செய்து முடித்துட்டு தான் போவோம். ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் எங்களோடு தான் இருப்பார். சாலமோனுக்கு சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், தாவீது சொல்லுகிறார் என்னவென்றால், இந்த ஊழியத்தை செய்யும் வரைக்கும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். என்ன ஊழியம்? ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரை. கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால் அந்த அழைப்புல உறுதியா நிலைத்திருங்கள். ஒருவரும் உங்களுக்கு எதிராக வந்து உங்களை நிப்பாட்ட முடியாது. என்ற கர்த்தர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த பேனர்ல எழுதியிருக்கிறத வாசி பார்க்கும் போது, this is not a work of a man but of the Holy Spirit. இது ஒரு மனுஷனுடைய ஊழியம் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம். நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொன்னவர் இந்த காலவேளையில உலகம் முழுவதிலும் இருக்கிற சபையை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். எத்தனை சட்டங்கள் பிறக்கலாம், எத்தனை பேர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இயேசுவை பற்றி கதைக்க கூடாது என்று சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி சொல்லி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, அங்க ஈரான்ல நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவர்கள் யாராலும் இருந்தால் கையெழுத்துங்க பார்ப்போம். எஸ், ஆமென். ஆண்டவரால கூடாத ஒன்றும் இல்லை. சைனால இருக்கிற சர்ச், அண்டர் கிரவுண்ட் சர்ச், the fastest growing church என்றது மாத்திரமே இல்லை, largest church-ஆ இருக்குது. No one can stop what God has planned for us. எங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை திட்டமிட்டிருக்கிறாரோ அதை ஒருவரால நிப்பாட்ட முடியாது. God has a purpose for all of us. ஆண்டவர் எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். அணையாதபடி அந்த தீ, அந்த வல்லமை, அந்த பிரகாசம், ஒளி வீசிக்கொண்டிருக்க கர்த்தரங்கள் எடுத்து பாய்ப்பாராக. நாங்க சும்மா வரவில்லை. இந்த இடத்துல இருக்கிற ஒருவராயிலும் சும்மா சேர்ச்சுக்கு வந்துட்டு போறது இல்லை. we are doing something for Christ. இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் வந்து பாட்டு பாடினவர்கள், கவிதை வாச்சவர்கள், இன்னும் அங்க அந்த டிராயிங்கை செய்தவங்க, இவங்க எல்லாம் ஸ்பெஷல்ஸை பாடினவர்கள் எல்லாம் பார்க்கும் போல எத்தனை பேர் இன்னும் இது அந்த ஸ்டேஜில் பாட்டு பாடக்க நான் யோசிச்சேன். பாட்டு பாடக்கூடிய தாளந்து உடையவர்கள் இன்னும் நீங்க இருந்தீங்கள் என்று சொன்னால், ஆஃப்டர் த சர்வீஸ் மீட் மீ ஓ மீட் பாஸ்டர் ரெபேக்கா. அடுத்த முறை கொயர் பெருசா வந்துடணும், பாட்டு பாடுறாக்கள் நல்லா கூடிடணும். பாட்டு பாட இல்லாதாக்கள் சும்மா எங்களுக்கு கோயிலுக்குள்ள சும்மா வந்து ஏறி நிற்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா நல்ல பாட்டு பாடலாம். God will use you for his glory. ஆண்டவர் தந்த மகிமைக்காக உங்களை எடுத்து பாய்ப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இனி காலம் செல்லாது. there's no more time. எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறோம், உற்சாகமாக ஸ்பெண்ட் பண்ண போறோம். இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்கிறோம், குட் ஃப்ரைடே சர்வீஸ் என்று சொல்லும் வேளையில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய மனதுக்குள்ள இருந்தது ஒன்று என்னென்று சொன்னால், I'm going to die for this entire world. இந்த உலகத்துக்காக நான் இந்த உயிரை கொடுக்க போறேன். அந்த மரணம் பாடுபட்டது, வேதனையானது, துன்பமானது. அவருக்கு தெரியும் சிலுவையை குறித்து, அதில் பட போற பாடுகளை குறித்து இவர் அறிந்தவராக இருந்து, நீங்க பார்க்குறீங்க வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது சுவிசேஷங்களை குறைந்தது 3 முறையாகிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து, தான் படப்போற பாடுகளை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது தான் அங்க வெளியில பேசுவோம். அவருக்கு தெரியும் இது பெரிய கஷ்டமான ஒரு காரியம், வேதனையான காரியம். ஆனாலும் அதை செய்ய போறேன் என்று சொல்லி அவர் அங்க சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய அடக்கத்தை குறித்து அவர் பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 13ஆம் அதிகாரத்திலேயும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயும் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னார், அங்க பஸ்கா பண்டிகையை
அவர் அனுசரிக்கும் வேளையில் அவருக்கு தெரியும் பஸ்காண்டா என்னது. இவர் தான் அடிக்கப்பட போற ஆட்டுக்குட்டி. பஸ்கா என்ன என்பதை நான் இப்பொழுது விளக்கப்படுத்த போறது இல்லை. ஆனா பஸ்கா அவர் அங்க வந்து அனுசரித்தார். ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வழியில எங்களுக்காக வந்து தன் ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை எங்களுக்கு தெரியும். எகிப்தியர் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வரும் வேளையில எந்த வீட்டில் அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டில் சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை, அதை கடந்து போனான் என்பதை பார்க்கிறோம். யார் மேல இயேசுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ நான் சொல்லுகிறேன், பிசாசு தொட முடியாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. அதை கிளைம் பண்ணணும், அதை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். இந்த கால வேளையில நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னார், யோவான் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து யோவான் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி அங்க அவர் ஆவியில கலங்கினார் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்குது. 13ஆம் வசனத்துல 21ஆம் வசனத்துல சொல்லுகிறார் என்னவென்றால், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே அவருக்கு ஒரு கலக்கம். ஏனென்றா இட்ஸ் கோயிங் டு பி a terrible horrible death, ஒரு வேதனையான அகோர மரணத்தை நான் சந்திக்க போறேன். இதை ஒருவன் காட்டி கொடுக்க போறான். யார் என்பது அவருக்கு சகலமும் தெரியும். அவருக்கு முன்பதாக ஒன்றும் மறைந்து இருக்க மாட்டாது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுக்கு இனி என்ன நடக்க போகுது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். எங்களுடைய முடிவும் எப்படி என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஆட்கள் மறித்து விடுகிறார்கள். ஆனால் என்னவென்று சொன்னால், இயேசுக்கு தெரியும் தனக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி வேதனைப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. மத்திய எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால், மத்திய 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், மத்திய 26:36 எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு அங்க வருகிறார். அந்த இடத்துக்கு வந்து கெத்செமனே என்று சொல்லும் வேளையில the oil press என்று சொல்லப்படுகிறது, எண்ணெயை புளிந்து எடுக்கிற இடம். அவர் அங்க அடிக்கடி அந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்து ஜெபம் பண்ண வருவார். அங்க ஜெபம் பண்ணும் வேளையில பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவருக்கு தெரியும் நான் மரிக்க போறேன். இதை அறிந்த தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் வேதனைகளை குறித்து பார்க்கும் வேளையில 38ஆம் வசனத்துல 26, 38 சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். அங்க நாங்கள் பார்க்கிறோம், அவருக்கு துக்கம் வரும் வேளையில் என்ன செய்கிறார்? ஆறுதல் அடைய பிதாவின் சன்னிதானத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில இதற்கூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு வேதனை இருக்கும் வேளையில, துக்கங்கள் இருக்கும் வேளையில, துயரங்கள் இருக்கும் வேளையில, கண்ணீர் கூடாக நாங்கள் போய்கொண்டிருக்கும் வேளையில எங்களுக்கு அடைக்கலம் தருகிற தேவன் ஒருவரே, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்களை ஆறுதல் படுத்துவார். எங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பைபிளில் அதுதான் நாங்கள் வாசித்தோம். இன்றைக்கு 53ஆம் அதிகாரம் ஏசாயால சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் 18ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால், முதல் 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில, யோவான் 18:1-2 வாசிக்கும் வேளையில, இதோ இவைகளை சொன்ன
இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசனுடனே கெத்செமனே என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தில் அறிந்திருந்தான். அவன் அந்த யூதாசுக்கு தெரியும், இவர் அடிக்கடி வந்து ஜெபம் பண்ற இடம். ஜெபம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. எங்களுக்கு ஒரு ஆல்டர் இருக்கும். எங்களுடைய வீட்டில் எங்களுக்கு சில வேளைகளில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் நெடுகளும் ஜெபம் பண்ணுவோம். இன்னொரு ஆல்டர் இருக்கக்கூடும், வேறொரு இடம் இருக்கக்கூடும். ஆனால் அந்த ஆல்டர்ஸில் இருக்கும் வேளையில், அந்த பலிபடத்தில் இருக்கும் வேளையில் எங்களுக்கு எங்களோட ரூம் இருக்கக்கூடும், அல்லாட்டா லிவிங் ரூம் இருக்கக்கூடும், அல்லாட்டா ப்ரேயர் ரூம் இருக்கக்கூடும். எங்கே இருந்தாலும் நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அடிக்கடி வந்து ஜெபம் பண்றதை யூதாசும் அவருடைய சீஷனாக இருந்தபடியால் யூதாசும் அறிந்திருந்தான். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசுவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தில், தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு தெரியும் தன்னைத்தான் தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று. இந்த இயேசு எவ்வளவு வேதனை கூடாக போயிருக்கிறார். உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால், ஒரு கஷ்டம் வந்தது என்று சொன்னால், அப்பாவோ அல்லாட்ட அம்மாவோ பிள்ளையோ கஷ்டப்படும் வேளையில் எல்லாருக்கும் தெரியும் அந்த குடும்பத்தில் இவ்வளவு வேதனை கூடாக போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு துக்கத்தோடு போய்கொண்டிருப்போம், வேதனையோடு போய்கொண்டிருப்போம், தாங்க முடியாத துயரத்தோடு இருப்போம். சில வேளைகளில் இயேசுடைய ஜீவியத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை கூட வந்தார். அவருடைய வேதனைகளை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு துக்கத்தோடு இருந்து அவர்களை பார்த்து கேட்கும் வேளையில் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். 5ஆம் வசனம், அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். 6ஆம் வசனத்தில் பாருங்கள் எவ்வளவு பவர்ஃபுல் என்று சொல்லி, நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். They got a shock. அப்படியே விழுந்துட்டார்கள். There was the power of the Almighty God in him because the Holy Spirit was along with him. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோடும் கூட இருக்கிறார். அவருக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் வேறு அல்ல, எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் வேறு அல்ல. ஒரே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறதுனால the same power that resurrected Jesus Christ from the dead, இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய சரீரங்கள் செத்து கொண்டிருந்தாலும் மரித்து கொண்டிருந்தாலும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லும் வேளையில் impossible things will start happening. Impossible will become possible. முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் முடியக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிப்பார். இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், இன்னும் வசனங்களில் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இவர் அந்த மத்தேயு எழுதின லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால், கெத்செமனே தோட்டத்தில் அவர் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் வேளையில் அவருடைய வேர்வை இரத்தமாக மாறியது. ஏண்டா இட் வாஸ் சோ பெயின்ஃபுல். சில வேளைகளில் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு நிலைமை வரும் வேளையில் அழத் தொடங்குறோம். சில ஆட்களுக்கு கண்ணீர் தண்டப்பாட்டுக்கு வரும். அது சும்மா வந்துட்டு என்ன என்று கேட்டோன்னே சும்மா குட்டு 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 ஓடும். அதை கதைக்க இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க சில நேரங்களில் ஒருத்தருக்கு முன்னதாகவும் அழாமல் தைரியமாக ஸ்ட்ராங்காக நிற்கிறவர்களை போல இருந்தாலும் அவர்கள் உள்ளுக்கு தைரியம் இல்லை. தாங்க முடியாத வேதனை வந்துட்டுது என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? அடுத்தது உடனே அழுதுடுவார்கள். வாய் திறக்காம அட்டக்கு வச்சு கொண்டு இருக்கும் போலேயும் என்னத்தான் நடந்தாலும் எதுதான் கேட்டாலும் உள்ளுக்கு அப்படியே அடக்கி கொண்டு மூச்சை பிடிச்சு வச்சு கொண்டு நிற்கிற ஆட்கள் கூட தாங்க முடியாதவர்கள் பம் என்று சொல்லி உடனே அழுது விடுவார்கள். என் இயேசு அப்படித்தான். அவருக்கு தெரியும் தனக்கு வருகிற வேதனை அவ்வளவு வேதனை. Why did he come and die for us? ஏன் எங்களுக்காக மரித்தார்? Because he loves us.
எங்கள் மேல அன்பு கொண்டா. He doesn't want us to go to hell. சில ஆட்கள் கோபம் வந்தோன்னா go to hell என்று சொல்லுகிறார்கள். நான் ஜெபம் பண்ணும் வேளையில் என்னுடைய சத்துருக்கள் கூட நரகம் போகக்கூடாது என்பது தான் என்னுடைய ஜெபம். இயேசு கிறிஸ்து அவர் வேதனையோடு கூட இருந்து ஜெபம் பண்ணும் வேளையில் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்க நடக்கிற சம்பவம் வேர்வையாக சிந்தப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. 42ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். 44ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது. அவ்வளத்துக்கு அவருடைய வேர்வை இரத்தமாக வெளியில வருகிறதை காணக்கூடியதா இருக்குது. அவ்வளவு வேதனை. மத்திய 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கும் வேளையில மத்திய சாப்டர் 26:38 சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி. அவ்வளவு துக்கம், வேதனை, அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு வேதனை கூடாக போறேன் என்பது அவர் தெரியும். 39ஆம் வசனம் தொடக்கம் 56 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில அவரை பிடிக்கிறதுக்கு வந்தவர்கள் அங்கே அவரை பிடித்து கொண்டு போகிற சம்பவத்தை நீங்க காணக்கூடியதாக இருக்கும். வாசியுங்கள் அங்க 39ஆம் வசனத்திலிருந்து. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அவர் ஜெபம் பண்ணுகிறார். உமக்கு ஏழுமென்றால் இந்த பாத்திரம், இந்த காரியம், நான் பெற்றுக்கொள்ள போகிற காரியம், நான் பாடு மரணங்களுக்கூடாக போகிறது, உமக்கு சித்தமா இருந்தால் இது என்னை விட்டு நீங்கட்டும். ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தமே நடக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கர்த்தருக்கு அவருடைய சித்தத்தைக்கு இடம் கொடுப்போம் என்றால், கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம் என்றால், ஆண்டவர் எங்களுக்கு தேவையான பலனை எங்களுக்கு தருவார். அங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அங்கே சீஷர்கள் நித்திரையா இருக்கிறார்கள். அவர் சோதனைக்குட்படாமல் இருப்பதற்கு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எல்லாம் சொல்லிவிட்டு 2-3 தடவை ஒரே காரியத்தை சொல்லிவிட்டு அங்க போகிறார். 46ஆம் வசனத்தில் என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் வாருங்க என்றார். அவருக்கு ஏற்கனவே தெரியும், திராட்சரசத்தையும் பந்தியில பங்கு பெறும் வேளையில, திருவிருந்தில பங்கு பெறும் வேளையில அப்பத்தையும் எடுத்து அங்கே கொடுக்கும் வேளையில் அவர் சொல்றார், என்னை காட்டி கொடுக்கிறவன் உங்களில் ஒருவன் என்று. எல்லாரும் கேட்குறாங்க, நானோ உண்டு. கல்லனும் சேர்ந்து தேடுற மாதிரி தான், யூதாசும் சேர்ந்து சொல்றான், கேட்கிறான், நானும் சொன்னபடி நீ தான்டா. சில ஆட்களோட முத்தங்கள் யூதாசுடைய முத்தம் போல தான் இருக்கு. இன்றைக்கு உண்மையான முத்தம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது. உண்மையான அன்போடு வந்து காட்டி கொடுக்கிறவனும் உண்மையாக காட்டி கொடுக்கிறவன் அன்பும் வித்தியாசம். ஒவ்வொருடைய முத்தங்களும் வித்தியாசமா இருக்கும். அவர் சொல்லுகிறார், இப்படி போய்கொண்டிருக்கும் வேளையில் அங்க தடிகளோடும் பட்டியங்களோடும் அங்க திரளான ஜனங்கள் அங்க வந்திருந்தார்கள். 48ஆம் வசனத்தில் அவரை முத்தம் செய்தான் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்குது. அதுதான் அவனுக்கு அடையாளம். இயேசுடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லிவிட்டு 49ஆம் வசனம் 50ஆம் வசனத்தில் இயேசு அவனை பார்த்து ஃப்ரெண்ட் என்று கூப்பிடுகிறார், சிநேகிதனே. I gave you the power to heal people, cast out devils. பிசாசுகளை துரத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் தந்திருந்தேன். வியாதிஸ்தர்களை சுஸ்தப்படுத்த உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். You are a friend. ஆனா ஏற்கனவே இயேசுக்கு தெரியும் இவன் திருடன் என்று, திருடி கொண்டிருக்கிறான் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தார் அவனை. ஆண்டவர் எத்தனையோ தடவை சொல்லியும் பார்த்தார், ஆனால் அவன் கேட்கவில்லை. அவர் சொல்லுகிறார், இவன் பிறவாமல் இருந்திருந்தால், காட்டி கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் நல்லதா இருந்திருக்கும் என்று சொல்லி. அப்படி சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் வேளையிலே சொல்லியும் கேளாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இயேசுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில ஆண்டவர் வாழ்க்கைகளை மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. அப்பொழுது அங்க பாருங்கள், ஆண்டவர் ஆகிய இயேசு 53ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால்
அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்ற ஒருவன் பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டான். அவர் சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விதைக்கிறதும் மறுக்கிறதும் உண்மைத்தான். அது உயிரோடு இருக்க காலம் எல்லாம் நடக்கும். என்னத்தை நீங்க விதைக்கிறீங்களோ நல்லதை விதைத்தால் நல்லதை அறுப்பீங்க. தீய காரியங்களை விதைத்தால் தீய காரியங்களை அறுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னார், நான் கூப்பிட்டால் அங்க 12 லேகியோன் தூதர்கள் வருவார்கள், அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? 72,000 தேவ தூதர்கள் இறங்கினா, ஒரு தேவ தூதனே 185,000 பேரை 185,000 பீப்புளை கொண்டான் என்று சொன்னா, இறங்குனா அவ்வளவுதான் ஃபயர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களை எல்லாருக்கும் ஒரு தேவ தூதன் இருக்கிறான். இப்ப நான் அதை பற்றி படிப்பிக்க போறதில்லை. நாங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நாங்க ஒரு வார்த்தையை சொல்லும் வேளையில தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர்களுக்கு சாதாரணமாக கிறிஸ்தவன் என்று பெயர் சொல்லிக் கொண்டு இருக்கிறவனுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது. The servant of God, when he comes under the anointing of the Almighty God, when he says something, it will start happening. And the entire heaven is backing him up. முழு பரலோகமும் அவருக்கு பின்னாக நிற்கிறது. We are not ordinary people. நாங்க சாதாரண மக்கள் அல்ல. இந்த காலவெளியில் நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இயேசு ஜனங்களை நோக்கி 55ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டியங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது இந்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது 56ஆம் வசனம் கடைசி பகுதி, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பாம் சண்டே, குருத்தோல ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் மார்க் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஓசனா ஓசனா என்று சொல்லி வஸ்திரங்களை கலட்டி அந்த கழுதைக்கு முன்னாக கீழுக்கு போட்டு குருத்தோலைகளை பிடித்து ஓசனா என்று சொல்லி வரவேற்பு கொடுத்தார்கள். ராஜாதி ராஜாவுக்கு, சர்வ வல்லவருக்கு மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் அவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் நாட்களில் பார்ப்பீங்க இவங்க என்ன செய்வாங்க. எங்களோட நிற்கிறவங்க தான், நான் இப்பவும் சொல்லியிருக்கிறேன் எங்களோட சபையில், எனக்கு சொன்னவன் என்ன நடந்தாலும் பாஸ்டர் நான் உங்களோட தான் நிற்பேன் என்று சொல்றவன் நான் பார்த்துக்கிறேன், முதல் வெறுட்டல்லே ஓடுவான். அதனால ஒருத்தர் வந்து எனக்கு சொல்ல வேண்டாம், என்ன நடந்தாலும் உங்களோட இருப்பேன். பேதுரு சொன்னாரா இல்லையா, சாக வேண்டி இருந்தாலும் உம்மோட செத்து போவன். இந்த சீஷர்கள், நான் யோசிக்கிறது உண்டு, இயேசுக்கு நடக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு ஏன் நடக்காது? இயேசுவை விட்டு அநேகர் வெளிக்கிட்டு போயிட்டாங்க. இயேசுவை விட்டு அப்படி என்று சொன்னா எங்களை விட்டு போக மாட்டாங்களா? இயேசு பாவம் இல்லாதவர், பரிசுத்தர், பெஸ்ட் டீச்சர். ஆனா அவரை விட்டே போகிறாங்க என்று சொன்னா, என்னிடத்துல ஒருவர் வந்து ஒரு முறை எங்களுடைய சபையில ஒரு பிளவு ஏற்பட்ட நேரத்தில் வெளிநாட்டில் இருந்து வருகிற ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் வந்து சொன்னார், இப்படி நடந்ததுண்டா. நான் சொன்னேன், அவருக்கு சொன்னேன், இயேசுக்கே நடந்ததுண்டா எங்களுக்கு மாத்திரம் நடக்கிறது. பச்சை மரத்துக்கு நடக்குமெண்டா பட்டை மரத்துக்கு எவ்வளவு நடக்கும்? இயேசு சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் புதினம் அல்ல, புதிய காரியம் அல்ல. இன்றைக்கு நீங்க நிக்கிற நீங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். God is going to bless you abundantly. நிறைவா ஆசீர்வதிக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அங்க நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது 57ஆம் 58ஆம் வசனங்களை தொடர்ந்து நாங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் 56 மட்டும் நாங்கள் வாசித்துட்டோம். இப்படி வாசித்து பார்க்கும் வேளையில் நடக்கிற சம்பவங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இல்ல, அவர்கள் எல்லாம் வந்து பிடித்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வீட்டில் போய் நாங்கள் தியானிக்க போறோம். நீங்க வாசித்து பாருங்கள்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேதனைக்கூடாக எவ்வளவு கஷ்டங்களுக்கூடாக போனார். அங்கே நாங்கள் 67ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், அப்பொழுது அவருடைய சமூகத்தை அவருடைய முகத்தில துப்பினார்கள். யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு முன்னால ஒருவர் வரும் வேளையில் அவர் எங்களை பார்த்து துப்புனா நீங்க என்ன சொல்லுவீங்க? சந்தோஷமா, தம்பி உனக்கு இருமலோ சளியோ கேட்பீங்களா? எதுவும் வேணுமா? உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசுடைய முகத்திலேயே துப்பினார்கள். என்னத்துக்காக? எனக்காக, உங்களுக்காக துப்பினார்கள் முகத்தில். சிலர் அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். யோசிச்சு பாருங்க, எப்படி ஸ்கூல் காலத்தில் யாரும் அடி வாங்கியிருந்தால், அல்லாட்டா வேற சண்டையில் அடி வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நோம் என்று சொல்லி. இயேசு இவ்வளவு பாடுகளுக்குள்ளாக போக வேண்டியது என்னத்துக்கு? நான் அந்த காரியத்துக்குள்ளாக போகக்கூடாது என்பதற்காக. இதை விளங்காத, மண்டைக்குள்ள ஏற இயலாத மரமண்டை என்று சொல்லுவாங்க, விளங்காது. எவ்வளவுதான் திணித்தாலும் தேங்காய் மண்டை தான். இயேசுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க, இயேசுக்காக ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க, இயேசுக்காக ஊழியத்தில் ஈடுபட மாட்டாங்க, இயேசுக்காக இருந்த டப்பாலும் வந்துட்டு போறது ஆக்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இயேசு தான் எங்களுக்காக பாடுபட்டார், அவருக்காக நாங்கள் என்னத்தை செய்யலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். அதுக்கு பின்பதாக சொன்னார்கள், கிறிஸ்துவை பார்த்து அடித்து விட்டு சொல்லுகிறார்கள், உமக்கு ஞான திருஷ்டியினாலே எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். யார் அடித்தது என்று? எத்தனை விஷயங்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு நினைச்சிருந்தா அவர் எல்லாத்தையும் செய்திருப்பார். ஆனால் எல்லாத்தையும் சகித்து கொண்டிருந்ததுக்கு காரணம் எங்களுக்காக. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 63 தொடக்கம் 65 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில், இயேசுவை பிடித்து கொண்டு மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து, அவரை ஆக்கள் எல்லாம் வந்து அடிக்கிறார்கள். அவருடைய கண்களை கண்ணை கட்டி போட்டு ஒருவனை எங்கேயும் கூட்டி கொண்டு போன, உங்களுக்கு தெரியுமோ தெரியல, சில ஆக்களை கைதிகளாக கொண்டு போகும் வழியில் கண்ணை கட்டிடுவார்கள். எங்கே போகிறோம்னு தெரியாது. கொண்டு போயிட்டு கடைசியாக செல்லுக்கு கொண்டு போக முதல் தான் சிறைக்குள்ளே கொண்டு போய்க்க கண்ணை ஆவத்து விடுவாங்க. கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டது பன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு வேதனைப்படுத்துகிறார்கள் என்று. யோவான் 19ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னார். 13ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கும் வேளையில யோவான் 19:3 சொல்லுகிற 3ஆம் வசனத்தில் அங்க பரியாசம் பண்ணுகிறார்கள். யூதனுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். என்னத்துக்கு? இப்ப அந்த அடியெல்லாம் நீங்க வாங்கியிருக்க வேண்டிய அடி. அதை ஆக்கள் விளங்கிக் கொள்ளணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டியதை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்காக பாட்டு பாட கேட்டா பாட்டு பாட மாட்டேன். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஊழியம் செய்யண்டா செய்ய மாட்டேன். இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க, கதிரை அடுக்க வாங்கன்னு சொன்னா வரமாட்டேன். யாருக்கு சொல்றீங்க? யாருக்கு சொல்றீங்க? உங்களுக்காக பட்ட பாடுகளை, வேதனைகளை, துயரத்துக்கூடாக, கவலைக்கூடாக இவ்வளவு ரத்தம் சிந்தின இந்த இயேசுக்கு தான் நீங்க சொல்றீங்களோடைய, பாஸ்டருக்கு சொல்ல இல்லை. நீங்க பாஸ்டருக்கு சொன்னாலும் அது இயேசுக்கு சொல்றதுக்கு சமன். என்னோட ஒரு கோபத்தை வைத்துக்கொண்டு நீங்க சேர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லி யாரும் நின்றா எனக்கு இல்லை, இயேசுவோட தான் அந்த பிரச்சனை. ஓடி ஓடி வரணும். நாங்க பரலோகம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் செய்தார். நானும் நீங்களும்
நரகம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுகளை பட்டார். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிறோம். எனக்கு நன்மை செய்வதற்காக இந்த கூட்டத்தில் நீங்கள் வரவில்லை. நீங்கள் கர்த்தரை தியானிப்பதற்காக, அவருடைய பாடு மரணங்களை தியானிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அன்பு. இயேசுவின் அன்பு, அது மாறாத அன்பு. இன்றைக்கும் நீங்கள் நிற்கிற எந்த பாவம் செய்திருந்தாலும், எந்த தப்பிதமான காரியங்கள் செய்தாலும், எந்த துன்மார்க்கமான காரியங்கள் செய்தாலும் அவரிடத்தில் வந்து இயேசுவே எனக்கு மன்னியும் என்று கேட்கும் போல அவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். தம்மண்டையில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ள மாட்டார். எங்கள் எல்லாருக்கும் மோட்சம் இருக்குது என்பதை விசுவாசித்துக் கொண்டு அவருடைய வசனத்தின்படி நடப்போம் என்று சொன்னால், அவருக்கு பிரியமா நடப்போம் என்று சொன்னால், எந்த பிளவிட்டாலும் எந்த தப்பு செய்தாலும் ஆண்டவரே உணர்த்தப்படுகிறோம் அல்லவா? எங்களுடைய இருதயத்தில் அது ஆவியானவர் இன்னும் கிரிய நடப்பிக்கிறார். நான் பிழை செய்தும் நான் உணர்த்தவில்லை. இன்றைக்கு சர்ச்சுக்கு போகாமல் நான் பால் கேமுக்கு போகிறேன், நான் இன்றைக்கு சர்ச்சுக்கு போகாமல் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லியும் உணர்த்தப்படாமல் இருந்தால் அப்போ தான் வரி பண்ண வேணும். ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் கிரிய நடப்பிக்க இல்லை. ஆனால் நான் பிழை செய்யும் வேளையில் உணர்த்தப்படுறேன்டா, இட்ஸ் அ குட் சைன் தட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் இன் அவர் ஹார்ட்ஸ். இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்கிறோம் 27ஆம் அதிகாரம் மத்தேயுல 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சவுக்கினால் அடித்தார்கள். அவர் அடிக்கும் வேளையில், சவுக்கண்டு சொல்லும் வேளையில் சும்மா ஒரு சவுக்கை கொண்டு வந்து அடிக்கவில்லை. இந்த யூதர்கள் 40 அடிக்கு மேலே அடிக்க விட மாட்டார்கள். அதனால தான் 40க்கு 1 குறைய 39 அடியோட நிப்பாட்டிடுறார்கள். ஆனால் இங்கே இயேசுக்கு யூதர்கள் அல்ல, ரோமர்கள், அவர்களுக்கு 40 என்றது சட்டமே இல்லை. அவர்கள் எவ்வளவு அடியும் அடிக்கலாம். அந்த சவுக்கில் வார்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த வார்களில் இரும்பு துண்டுகளும் குண்டுகளும் எலும்புகளும் போட்டு அங்க அடிக்கும் வேளையில் 2 பேர் சேர்ந்து அடிப்பார்கள். அடி வாங்குறவர் நடுவில் கட்டி போட்டு விடுவார்கள். முது இப்படி குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். அப்படி கட்டி போட்டு ஒருவன் இந்த பக்கத்திலேயும் மற்றவன் இந்த பக்கத்திலே நின்று ஒருவன் அடிக்கும் வேளையில அந்த வார்கள் எல்லாம் போய் சர்ரத்தில் எல்லா இடமும் உள்ளுக்கு போயிடும். அது அவன் இழுக்கும் வேளையில இங்கால இருக்கிறவன் அவன் மற்ற பக்கத்தால் அடிப்பான். அடிக்கும் வேளையில அது அப்படியே சுத்தி சுத்தி முழு சர்ரத்தையும் அப்படியே பிட்டு தோல் எல்லாம் அப்படியே உறிஞ்சு போய் ரிபன் தொங்குற மாதிரி தொங்கி கொண்டிருக்கும். சதைகள் எல்லாம் தொங்கி கொண்டிருக்கும். அதை பார்க்க, அதுதான் ஏசாயான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 52ஆம் அதிகாரத்தில். அங்கே அவரை பார்க்க கூடாத நிலையில அவர் இருந்தார். ஏனென்றால் அவ்வளவுக்கு அடி வாங்கி இருந்தார். உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வெளியில வரும். அதோடைய ஆட்கள் எத்தனை பேர் செத்து போவாங்க போற நேரத்தில். காயப்பட்டார். நான் வாங்க வேண்டிய அடியை அவர் வாங்கினார். நான் பட வேண்டிய பாடுகளை அவர் பட்டார். அவருடைய சர்ரம் எனக்காக பிற்கப்பட்டது. அதுதான் அந்த அவருடைய சர்ரத்தில் ஏற்பட்ட காயங்கள்னால எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் உண்மை. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் சொஸ்தமானோம். எங்களுடைய வருத்தத்துக்காக அவர் அப்படியாக பாடுபட்டார். எங்களுடைய பாவங்களுக்காக வேதனைப்பட்டார். அந்த யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு ஆணி ஒன்று குத்திட்டா கை வீங்கிடும். ஏதாயிலும் ஒரு கஷ்டத்துக்குள்ளால போனா எங்களுக்கு தாங்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சர்ரம் எல்லாம் புட்கப்பட்டு அதை அது வேதனையா பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த இயேசுக்கு ஒரு சும்மா ஒரு பேப்பர்ல சிலுவையை செய்யல, ஒரு பாரமான கரடு முரடான சிலுவையை கொடுத்து தூக்கண்டு சொல்லும் வேளையில அவர் மனுஷன். He was human. He couldn't carry that. தள்ளாடி விழுந்ததை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீங்க. அவர் முடியாம தள்ளாடி விழுகிறார். அடிக்கிறார்கள். Why? Because I don't come to church. Because I am against him. I am doing things to hurt him.
இப்படிப்பட்ட இயேசுவை இன்னும் நீங்க அன்பு கூறாமல் இருக்கிறீங்களா? யாராகிலும் அவருக்காக உங்களோட உள்ளத்தை கொடுக்காதவர்கள் யாராலும் இருந்தால், இந்த கால வேளையில இவ்வளவு நாளும் நீங்க தொட்டும் தொடாமலும் இருந்திருந்து எங்கள் என்றால், get connected with Jesus. முழுமையாக அர்ப்பணித்து விடுங்க. I will surrender Lord Jesus. You went through so much of torture. சில ஆட்களை சிறையில் வச்சு வேதனைப்படுத்தின சம்பவங்கள் உங்களுக்கு தெரியக்கூடும், தெரியாமல் இருக்கலாம். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஸ்ரீலங்காவில் 4th floor என்று சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அங்கே கொண்டு போன என்ன உங்களுக்கு நல்லா கேக்கும் பிஸ்கட்டும் மாறி பிஸ்கட்டும் டீயும் கொடுப்பாங்களா? அங்கே வச்சு வேதனைப்படுத்துகிற சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்குள்ள இருந்து போயிட்டு வந்தவங்க வெளியில வந்தாலும் அந்த கதையில சொல்ல மாட்டாங்க. வெளியில அவ்வளவு பயப்படுவாங்க. Jesus went more than that. இயேசு அதை விட இன்னும் வேதனைக்கூடாக போனார். We walk in at 11 o'clock for 10:30 service as if we are the special speaker. விசேஷித்த ஊழியக்காரன் மாதிரி நாங்க வந்து நிற்போம். எத்தனை மணிக்கு வருவோம்? 10:30 சர்வீஸுக்கு 11 மணி 11:15 வந்து, ஓ preacher has not come yet. But we have to remember, we have to come into the house of God on time to worship God. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு worship is very important. Some of you think only preaching is important. No, worship is important. அவரை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை நமஸ்கரிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Then only our hearts will be prepared to hear the word of God and to receive it. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கும். Make a decision today from this very moment. I'm going to be on time. கிளித்தட்டு விளையாடுறது தெரிஞ்சாக்கள் கிளித்தட்டு அது மாதிரி தான் ஆக்கள் பிரேயருக்கு வாடுறது லேட்டாக வந்து பாஸ்டர் பார்த்துட்டாரோ தெரியல, வந்து பார்க்குறது பாஸ்டர் நிற்கிறாரோ, பாஸ்டர் இல்லை அவர் ரூமுக்குள்ளே தான் இருக்கிறார், அவருக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நியூஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. யூ கேம் ஒன்லி at 10:20, வர வேண்டியது 9:30. ஆருக்கு சேருங்க? ஆருக்காக சேருங்க? இயேசுக்காக சேருங்களா? பாஸ்டருக்காக சேருங்களா? How many of you honor Jesus? இயேசுவை கனப்படுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க பாப்பா. I honor Jesus, I honor Jesus. நல்ல 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 Amen. கரங்களை கீழே விடுங்க. If you honor Jesus from this day onwards, let there be a turn around. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். On this Good Friday, பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமாக. இவரை வார நாள் அடித்து சிலுவையை சுமந்து கொண்டு போய் சிலுவையில் யோசிச்சு பாருங்க, கொண்டாந்து ஆணி அறையும் வேளையில் இங்கே அடிக்கல, இந்த இடத்துல அடிச்சாங்க. ஆணிய பெரிய சும்மா சின்ன ஏண்டா அந்த உடம்பு தொங்க வேணும், கொண்டாந்து அடிக்கும் வேளையில் யோசிச்சு பாருங்க, அவருடைய உடம்பு எல்லாம் கிழிஞ்சு எல்லாம் புண்ணாக எல்லாம் இருக்குது, வேதனையா இருக்குது. இதுக்குள்ள வரும் வேளையில் யோசிச்சு பாருங்க, இந்த கையை அடிக்கும் வேளையில் எவ்வளவு வேதனைப்பட்டு இந்த கையை இறுக்கி பிடிச்சிருப்பாங்க. இந்த கையை பிடிச்சு வச்சு இந்த கையில ஆணி அரைந்த பிறகு மற்ற கைக்கு ஆணியை அரையும் வேளையில இழுத்திருப்பார். பேசாம இருந்துட்டு ஓகே என்று சொல்லி போட்டு இருந்திருப்பாரா? இல்ல, he was human. இவ்வளவு அடிச்சு, இவ்வளவு காயப்படுத்தி, இவ்வளவு வேதனைப்படுத்தி, இவ்வளவு துன்பப்படுத்தி, இவ்வளவு எல்லாம் செய்த பிறகு இதுதான் we have to remember when we are doing something wrong, Jesus is hurt. நாங்க ஏதாவது பிள்ளை செய்யும் வேளையில கர்த்தர் துக்கப்படுகிறார். எங்க போறோம் கடைசியா நாங்க செத்து, அதுதான் நீங்க இன்றைக்கு டிசைட் பண்ண போறீங்க. நான் எவனுக்கு போறேன்னு சொல்லி பிள்ளையான இடத்துக்கு போகக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நாங்கள் அல்பர்டாக்கு போகிறோம்னு சொல்லிக்கொண்டு கார் எடுத்துக்கொண்டு 401 ஈஸ்டில் போனால் நாங்கள் மொன்ட்ரியலில் தான் போய் சேருவோம், அல்லாட்டா ஆட்டோவாவில் சேருவோம்.
அது மாதிரி தான் நாங்கள் எவனுக்கு போகிறோம் என்று பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தால் அவ்வளோந்தான், நரகம்தான் இருக்குது. இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள். ஐம் அ கிறிஸ்டியன், நல்லதான். எத்தனை வருஷம் கிறிஸ்தவன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், திருவிருந்தில் பங்கு பெறலாம், காணிக்கைகள் கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், பாஸ்டருக்கு எல்லாம் உதவியும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். சில கிழமைகளுக்கு முன்பதாக நான் பிரசங்கம் பண்ணேன், குந்தி நடக்கக்கூடாது என்று சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரோடு இருக்கணும், வெள்ளி திங்கள்ல இருந்து சனிக்கிழமை மட்டும் எங்களுடைய சொந்த விருப்பப்படி நடக்கலாம் என்று. இதெல்லாம் நான் சொல்லுகிறது எல்லாம் ஒரு கட்டுக்கதை அல்ல, இது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இது உண்மையான சம்பவம். இயேசுடைய கல்லறை இஸ்ரேலில் இருக்குது, வெறுமையா இருக்குது. சரித்திரமே ரெண்டாக பிரிக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. இந்த கால வேளையில அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் வேளையில அவர் இன்னும் ஜீவனோடு இருந்த கடைசியாக அந்த தோட்டத்தில் கல்வாரி அன்பின் தெய்வம் எங்களுக்காக கூர்ன வார்த்தைகளை இப்பொழுது நாங்கள் கேட்க போறோம். அதை நாங்கள் கேட்டு ஜெபம் பண்ணி திருவிருந்தில் பங்கு பெற்று கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இன்றைக்கு இந்த காலவெளியில் நான் யோசிச்சது, உங்களோட வாழ்க்கையில் உங்களோட சரீரத்தில் எந்த வருத்தம் இருந்தால் என்ன, எந்த ஸ்கின் டிசீஸ் இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தான் எங்களை சுகப்படுத்துவதற்காக, பாவத்துக்காக மரித்தது மாத்திரமில்லை, சுகப்படுத்துவதற்காக சிலுவையில் ஏற்பட்ட காயங்களால தழும்புகளால் சொஸ்தமானோம். இன்றைக்கு we will anoint and pray. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஜெபம் பண்ண வேணுமென்று சொல்லி என் உள்ளத்தில் வந்தது. This morning after communion I'm going to pray for the people who come forward. அதுக்கு பின்பதாக காரியங்கள் செய்வோம். முதல் வார்த்தையை சிலுவையில் பேச நாங்கள் கேட்போம். I'd like to thank God for giving me this opportunity to share this short message. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். I'd also like to thank Pastor for giving me this opportunity. எங்களுடைய தலைமை போதருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த தருணம் கொடுத்ததற்காக. So Luke 23:34, what Jesus said was, "Father, forgive them, for they do not know what they do." லூக்கா 22ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நாங்கள் காணப்படுகிறோம். And we remember what Jesus just went through when he was hung on that cross. Before he said these first words, we heard about the pain and the whipping and all the hurt, all the pain that he went through just before this. நாங்கள் அதுக்கு முன்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் எவ்விதமாக இயேசு ஒரு கொடூரமான ஒரு பாதைக்குள் போனார் என்று. Some people would have died before they got crucified because of the pain they went through. சிலுவையில் ஒருவர் அறைவது என்றால் அவர்கள் அந்த இடத்திலே மரிப்பார்கள். We see when Jesus was hung on the cross, when he was looking down, he saw the Roman soldiers, the ones who tortured him. இயேசு சிலுவையில் அவர் தொங்கக்குள்ள அது ரோமர் போர் செய்யர்களை பார்த்தார். They were gambling away his clothing. அவருடைய வஸ்திரத்துக்கு சீட்டு போட்டார்கள். We see the robbers that were hung beside him, they were insulting Jesus. அவர் பக்கத்தில் இருந்த கள்ளர்கள் அவர்கள் இயேசுவை பற்றி அவர்கள் அந்த இடத்தில் விரோதமாக காரியங்கள் சொன்னார்கள். The religious leaders were mocking Jesus. மத சம்பந்தத்தில் இருந்தவர்கள் இயேசுவை பரியாசம் படுத்தினார்கள். And we see the crowds around him were insulting Jesus. அதில் இருந்த ஜனக்கூட்டம் இயேசுவை பரியாசம் படுத்தினார்கள். And through this, his first words were, "Father, forgive them." இந்த சூழ்நிலையின் மத்தியிலே தான் இயேசு அதில் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். Many of us, our first words would not have been that. அநேகர்கள் இப்படியான சூழ்நிலைக்குள் இந்த வார்த்தை வராது. For going through all of this pain and being crucified for something that we did not do. ஒரு இந்த வேதனையான நேரத்தில் சிலுவையில் ஒருவர் எங்களை அறைக்கக்குள்ள நாங்கள் இந்த வார்த்தைகள் சொல்ல மாட்டோம். Our words would have been words of anger, of judgment, of revenge. எங்களுடைய வார்த்தையானது கோபமான வார்த்தைகள், பழி வாங்குவதுடைய வார்த்தைகள் பேசியிருப்போம். But Jesus said, "Father, forgive them." ஆனா இயேசு இதல சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். We see Jesus, his words were words of love. இயேசுடைய வார்த்தைகளை காணப்படுகிற அவருடைய வார்த்தை அன்பு நிறைந்த வார்த்தைகளா இருந்தது. And he was also speaking to us. அவர் எங்களோடும் பேசுகிறார். We see that Jesus, the reason for him to go through all this was for our sins. இயேசு அவர் இந்த பாதைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை காரணம் என்றால் நம்முடைய பாவங்களுக்காக. And he was speaking to us. எங்களோடு அவர் பேசுகிறார்.
Isaiah 53:12, because he poured out his soul onto death and he was numbered with the transgressors, he bore the sin of many and made intercession for the transgressors. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது அவர் எங்களுக்காக அந்த இடத்துல பரிந்து பேசினார். We see Jesus was interceding for the sinners, for you and I. இயேசு பாவிகளுக்காக பரிந்து பேசினார் என்று காணப்படுகிறோம். And we understand how merciful, how full of love God is. நாங்கள் அதில் அறிந்து கொள்கிறோம் எவ்வளவு அவர் கிருபை உள்ளவரும் அன்பு நிறைந்த தேவனாய் இருந்தார். We see just as the Romans, as the people in that time were rejecting Jesus as a savior, நாங்கள் பார்க்கிறோம் அந்த ரோமத்தில் இருந்தவர்கள் எவ்விதமாக இயேசுவை புறக்கணித்தார்கள். like that we should not be like that. We should not reject Jesus. அவர்களை போல நாங்களும் இருக்க கூடாது. We know the truth. நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். And we see here how much love God has towards you and I. நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவுக்கு ஆண்டவர் எங்கள் மேல் அந்த அன்பு வைத்திருக்கிறார். Amen. ஆமென். I want to thank God and thank Pastor for giving me this opportunity to speak before you today. நான் தேவனுக்கும் எங்களுடைய தலைமை போதருக்கும் நன்றியை செலுத்துகிறேன் இந்த இடத்துல எனக்கு இந்த தருணத்தை தந்ததுக்காக. We see the second word of Jesus on the cross is found in Luke chapter 23 verse 43. இயேசு சிலுவையில் தொங்கிக்க இரண்டாவது வார்த்தை லூக்காவது புத்தகம் 23வது அதிகாரம் 43வது வசனத்துல காண்கிறோம். And Jesus answered, "Truly I tell you, today you will be with me in paradise." அந்த வசனத்தை ஒரு நபர் வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். In the verses leading up to this, we see that there's two criminals that are also being led with Jesus to be crucified on the cross. இந்த வசனத்துக்கு முதல் வசனங்களை நாங்க பார்க்கிறோம். ரெண்டு கல்லறைகளும் இயேசுவோடு சேர்ந்து சிலுவையில் அறையப்படுறார்கள். And we see one of these criminals is mocking Jesus and insulting him. அதுல ஒரு கள்ளன் இயேசுவை பழிக்கிறார். He says, "If you're the Messiah, save yourself and save us." அவர் சொல்லுகிறார், நீ உண்மையான மேசியாண்டா எங்களையும் உன்னையும் காப்பாற்றிக் கொள்ளண்டு. But we see the second criminal, he rebukes him and says, "Don't you fear God? We are being punished justly." ரெண்டாவது கள்ளன் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயம் இல்லையா, இந்த காரியம் செய்யக்கூடாதுண்டு. And this man Jesus, he has done nothing. இயேசு ஒன்றுமே பிழையா செய்யவில்லை என்று. And he asks Jesus to remember him when he comes to his kingdom. அந்த கள்ளன் இயேசுவை நோக்கி கேட்கிறார், பரதேசியில் செல்லும் பொழுது தன்னை ஞாபகத்தில் வச்சிருக்க சொல்லி. And in this verse 43 we can see the powerful response that Jesus gives, which shows the true mercy of our God. இந்த 43வது வசனத்தில் நாங்கள் என்ன பார்க்கிறோம்டா தேவனுடைய இரக்கம். We see that mercy is not something that we earn. It's not something that we get out of being a good person. தேவனுடைய இரக்கம் நாங்க செய்யற கிரியைகள் மூலமா பெற்றுக்கொள்வதில்லை. நாங்க நல்ல ஒரு ஆளா இருக்கிற மூலமா பெற்றுக்கொள்வதில்லை. It's about understanding and realizing that we really need a savior. அவருடைய இரக்கம் எப்ப கிடைக்குதுண்டா எங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்று நினைக்கும் பொழுது. The criminal, he didn't earn mercy from God. He was not a good person. He didn't live a righteous life. அந்த கள்ளன் நல்ல ஒரு நபர் அல்ல, அவர் நீதிமான் அல்ல, அவர் நல்ல காரியங்கள் செய்யவில்லை. He says that we are being punished justly for what we have done. அவர் சொல்லுகிறார், அந்த தண்டனையை நாங்க பெற்றுக்கொள்வது என்னடா தாங்க செய்த காரியங்கள் நிமித்தம். So today you might not be like that criminal. You might be saying, "I'm a good person. I haven't done much wrong in my life." நீங்க சில நேரம் சொல்லலாம், நான் ஒரு கள்ளனை போல அல்ல, நான் பிழையான காரியம் அப்படி செய்யவில்லை, நான் ஒரு நல்ல ஒரு ஆள் என்று. But the Bible says that we have all sinned and fallen short of the glory of God. How many times have we displeased God? How many times have we sinned against him and gone far from him? ஆனா வேதம் சொல்லுகிறது நாங்க எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம், எத்தனை தரம் நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு மீறி இருக்கிறோம் என்று. So we too deserve punishment. நாங்களும் அதே போல எங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். So it's not just about being a good person that will save us.
நல்ல ஒரு மனிதனா இருக்கிறது மாத்திரமே எங்களை ரட்சிக்காது. It comes from, the mercy of God comes from understanding that we need God. We need God in every situations, in every good times, bad times, in our temptations, in our struggles. We need Jesus. தேவனுடைய இரக்கம் எல்லா நேரத்திலையும் எங்களுக்கு தேவைப்படும். எங்களோட நல்ல நேரங்கள்ல, எங்களோட சோதனையான நேரங்கள்ல, எங்களோட கஷ்டமான நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் தேவனுடைய இரக்கம் தேவை. In Titus chapter 3 verse 5 it says, He saves us not because of our righteous things, not because of anything we have done, but because of the mercy of God. தீத்து 3:5 சொல்லுகிறது, நாங்க செய்யற காரியங்கள் நிமித்தமா எங்களை ரட்சிக்கவே இல்லை, ஆனா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தின் மூலமா தான். And we see that Jesus is our greatest advocate today. He stands before the Father and He speaks on our behalf. இயேசு எங்களுக்காக பரிந்து பேசுற தேவன், தேவனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். He says, I have washed you by my precious blood. I have paid the price. You are mine. அவர் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், என் இரத்தத்தினாலே உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். And so this is the mercy of God that speaks for all those who depend upon Him today. இதுதான் தேவனுடைய இரக்கம், அவர் மேல சாய்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும். And so whatever place you might be in, whether you might be caught in a terrible sin or you might be a fairly good person, know that the mercy of God, we need the mercy of God when we depend upon Jesus. நீங்க எப்பேற்பட்ட ஒரு நபரா இருந்தாலும், நல்ல நபரா இருக்கலாம், பாவத்திலேயும் இருக்கிற நபரா இருக்கலாம், எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய இரக்கம் முக்கியம் என்று. And the second thing we can see is that the mercy of God leads to eternal life. இரண்டாவது காரியம் என்ன பார்க்கிறோம்டா, தேவனுடைய இரக்கம் நித்திய வாழ்வுக்கு எங்களை கொண்டு சேர்க்கும். When Jesus said to the criminal, today you will be with me in paradise, that is a promise that He is giving because He is God. Only God can give us that beautiful promise that today you will be with me forever. You will have eternal life. இயேசு அந்த கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பா என்று சொல்லும் பொழுது தேவன் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நித்திய வாழ்வு வாக்கு. ஏனென்றா இயேசுவால மாத்திரமே அந்த வாக்கு கொடுக்க முடியும், இயேசு மாத்திரமே கடவுள் என்று. So as we remember the second word of Jesus on the cross, remember that there was 2 criminals that day. இயேசு சிலுவையில் சொன்ன இரண்டாவது வார்த்தையை ஞாபகப்படுத்தும் பொழுது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, சிலுவையில் 2 கள்ளர் இருந்தவங்க. But only one believed in Him, only one received the mercy of God, and only one entered into paradise. அதுல ஒரு கள்ளனுக்கு மாத்திரமே தேவனுடைய இரக்கம் பெற்றுக்கொண்டவன், நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொண்டவன். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல தருணத்தை தந்த தலைமை போதகருக்கு, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் தொடர்ந்து இதனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரத்தை நான் திருப்புவோம்னு சொன்னால், யோவான் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 26வது 27வது வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது இயேசு தன்னுடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலுமாக இருக்கின்ற பொழுது, அதாவது தன்னுடைய கடமைகளை அவர் அப்படியே கைவிட்டு போகவில்லை. அவர் சரியான காரியத்தை செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தாய் எவ்விதமாக வேதனைப்படுகின்றார் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தார். பாருங்க, அந்த தாயினுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கின்றவராய் இருக்கின்றார். அந்த சிலுவையில் அண்டையிலே தன்னுடைய மகன் அவர் மரணிக்க போகின்றார். சிலுவையிலுமாய் படுகிற வேதனைகள் எல்லாவற்றையும் அந்த தாயினுடைய உள்ளம் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது. பாருங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளை அங்கு வேதனைப்படுகின்ற பொழுது அவளால் பொறுத்து கொள்ள முடியாது. மிகவும் வேதனையான ஒரு நேரம், மனம் உடைந்து போகின்ற நெகிழ்ச்சியான ஒரு நேரம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு சிலுவையிலுமாக காயப்பட்டவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, ஆணிகள் கடவப்பட்டவர்களாக, சொட்டு சொட்டாக இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத ஒரு உணர்வோடு கூட என்னுடைய இந்த உலகத்தை விட்டு என்னுடைய மகன் பிரிந்து போக போகிறான் ஒரு வேதனையோடு இருக்கின்ற பொழுது கூட ஆண்டவர் ஒரு கருணை உள்ளம் கொண்டவர். அவர் மெய்யான தேவன். அவர் மெய்யான ஆறுதலை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் கூட சில வேளைகளில் என்ன செய்ய முடியாது, என்னால் எதுவே முடியாது, மிகவும் என்னுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையாக இருக்கின்ற சொல்லி பாடுகளோடு கூட நாங்கள் இருக்கின்ற பொழுது
எங்களை காண்கின்ற தேவன். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆகார் அங்கு நாச்சியார்னாலே அங்கு துரத்தப்பட்டு அவள் போகின்ற பொழுது அவள் வேதனையோடு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை காண்கின்ற தேவன். ஒரு தாயினுடைய உள்ளத்தை இல்லாவிட்ட ஒரு நபரை அவர் காண்கின்ற, நீங்கள் போகின்ற பாடுகள் வேதனைகள் அவர் காண்கின்ற தேவன். அது மாத்திரமல்ல, அதே ஆகார் என்னுடைய மகன் சாவதை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அம்பு பாய்கின்ற தூரத்திலே போயிருந்து அழுது கொண்டிருந்தார். என்னால் பார்க்க முடியாது, என்னுடைய மகன் சாகிறதை பார்க்க முடியாது. ஆனாலும் கடவுள் அவருடைய இருதயத்தை கண்டார். ஆண்டவர் எங்களை காண்கிறது. ஒரு நன்மையானவர்களே, இந்த நாட்களிலுமாக இயேசு கிறிஸ்து நீங்கள் எந்த எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை காண்கின்ற தேவனாயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு மரணம் ஒரு மனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விடுகின்றது. மரணம் இல்லாத வீடுகள் எங்கேயும் இல்லை. எல்லாருடைய வீட்டிலையும் ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு மரணம், அது நிரந்தரமான ஒரு மரணத்தை ஏற்படுத்துகின்றது, பிரிவினை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் ஒரு பயணம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த காலை வேளையிலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. அவர் அந்த நேரத்திலுமாக தன்னுடைய தாயை பார்த்து அங்கே யோவான் இடத்துல சொல்கிறாரு, யோவானே இதுதான் உன்னுடைய தாய். இனிமே யோவானிடத்தில் சொல்கிறாரு, இதுதான் உன்னுடைய தாய், அதே போல இதுதான் உன்னுடைய மகன் சொல்லி அங்கே ஆறுதலை கொடுக்கிற தகவலாக இருக்கின்றாரு. அங்கே சிலுவை அண்டையில் நாங்கள் நோக்கி பார்க்கின்ற பொழுது நான் தேவன் வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்கள் ஒருவருக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த சிலுவை அண்டையிலே வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்கின்ற பொழுது அவர் தாய் உள்ளம் கொண்டவர். உன்னுடைய வேதனைகளை கண்ணீரை அவர் அறிகின்ற தேவன். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளாய் நீங்கள் போனாலும் மறந்து விட வேண்டாம், அவர் உங்களை காண்கின்ற தேவன். அவர் உங்களை காண்கின்ற தேவன். மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வேதனையை அவர்களை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் போகின்ற பாடுகள் வேதனை எல்லாவற்றையும் அவர் காண்கின்ற தேவன். அவர் உங்களை அன்பான மகனே மகளே உங்களை அழைக்கின்றார். சிலுவை அண்டையை நோக்கி யார் யாரெல்லாம் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை ஒரு சொந்த இரட்சகராக, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள், அவர் தான் என்னுடைய இரட்சகர்னு சொல்லி அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய 2 கரங்களை நீட்டி உங்களை அழைக்கின்றார். மகனே, என்னிடமாய் நீ வா, என்னிடமாய் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், என்னிடத்திலே வா, நான் ஒருவரை உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இளைப்பாறுதலுக்குள்ளாக நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். ஆண்டவர் ஒருபோதும் எங்களை திக்கற்றவளாக விடாதபடி எங்களை காத்துக் கொள்ளுகிற தேவன். நீங்கள் மறந்து விட வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உன்னை காண்கின்ற தேவன். நீ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றாரு. அவரிடத்தில் வருகின்ற பொழுது அவருடைய அன்பு, அவர் தாயுடைய அன்பை போல உழவரை மாற்றி தேற்றி அரவணைக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றாரு. தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இந்த வேளையிலும் ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தை எனக்கு தந்ததுக்காக எங்களோட சபையின் தலைமை போதருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம் அங்கே சொல்லுகிறது, 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாபா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அநேகமான இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். அங்கே ஒரு பிள்ளையை அங்கே பிடித்து தாகூமி என்று சொல்லுகிற காரியம் அங்கே இருக்கிறது. அங்கே அவர் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லுகிறார். எப்பத்தாண்டா திறக்கப்படுவார் என்று அர்த்தம். ஆனால் இங்கே பார்க்குறோம் ஏலி ஏலி லாபா சமத்தானி என்று சொல்லுகிறார். இது ஒரு அரேமிய பாசி என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான அர்த்தம் அங்கே சொல்லப்படுகிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அங்கே தேவன் அங்கே கதறுகிற காரியத்தை நாங்கள் அங்கே பார்க்குறோம். அவர் எந்த ஒரு சூழ்நிலையுமே அப்படியாக அவர் கதறவில்லை. அவர் இவ்வளவோ பாடுகள் வேதனைகள் அவரை அனுபவித்தார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அடிக்கப்படும்படியாய் கொண்டு போகிற ஒரு ஆட்டை போலவும் மயிர் கத்தரிக்கப்படுமாய் கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் அங்கே அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அவரை கதற விட்ட ஒரு காரியம் என்னென்று சொன்னால், பிதாவை விட்டு அங்கே அவர் பிரிக்கப்பட்டார். எப்படி அவர் பிரிக்கப்பட்டார், எதற்காக அவர் பிரிக்கப்பட்டார் என்று
என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது எங்கள் பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள்லாம் அங்கே அவரை பிரிக்கிறது. அங்கே ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாறும் உண்டு. அப்போ எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தான் அங்கே பிதாவையும் எங்களையும் விட்டு பிரித்தது. அதே போலதான் தேவன் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த கணப்பொழுதிலே அங்கே பிதாவுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பிரிவினை வந்தது. ஏனென்று சொன்னால் எங்களை பிதாவோடு கூட அங்கே கைப்பிடித்து கொடுக்கும்படியாய் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியாய் அந்த பாவத்தை அந்த சூழ்நிலை கூடாக அவர் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அங்கே பாவிகளாக இருந்தோம், அக்கிரம் நிறைந்தவர்களாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், அங்கே பிரிவினை உள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் எங்களை பிதாவோடு கூட சேர்க்கும்படியாகத்தான் அவர் அந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அங்கே இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அங்கே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ இதில் தெளிவாக தெரியும் எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே அங்கே பிரிவினையை ஏற்படுத்துகிறது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் அங்கே கொண்டு வந்ததன் மூலமாக அங்கே அவர் அதற்கூட கடந்து வந்ததன் மூலமாக இந்த காரியத்தை செய்து முடித்தார். ஆனபடியா இந்த நாளிலும் நாங்கள் சொல்கிற காரியம் அங்கே கைவிடப்பட்டவராய் கதர்ன இயேசு அந்த சம்பவம் கடந்து போய்விட்டது. ஆனால் அவர் செய்ததுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் எங்களையும் பிதாவையும் அங்கே கைப்பிடிக்கிறதுக்காக. ஆனபடியா இந்த கைப்பிடிக்கிற அந்த சூழ்நிலை கூடாக அவர் கடந்து வந்தார். ஆனபடியா நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் கவலையோடு இருக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் பிதாவோட கூட எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஏசாயா 54:6வது வசனம் அங்கே சொல்லுகிறது, கைவிடப்பட்டு மனன் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு அநேகருடைய மனநிலை அப்படி இருந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், எப்படி ஒரு கைவிடப்பட்டு மனன் நொந்தவளான ஒரு ஸ்திரீ எப்படி இருந்திருப்பாள், அல்ல ஒரு இளம் பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஒரு மனைவி எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த கர்த்தர், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த உங்களை தான் கர்த்தர் அங்கே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இன்னுமா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15வது வசனம் அங்கே சொல்லுகிறது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்ட ஒருவரும் கடந்து நடவாதுமா இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் வைத்தேன் என்று சொல்கிறார். அங்கே பாருங்க, அங்கே கடந்து போன சூழ்நிலைகள் வந்தது, அங்கே யாருமே உங்களை திரும்பி பார்க்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அங்கே நித்திய மகிழ்ச்சியாக அங்கே உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாய் நாங்கள் ஒரு வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், கடைசியாக அங்கே பார்ப்போம் என்றால் ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை பார்ப்போம் என்றால், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எக்ஸிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆனபடியா இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொள்ளுகிற நிலைமையாக இருக்கிறது. அங்கே கடைசி வசனத்தை பாருங்கள், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுகிறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேலே மகிழ்ச்சியாக இருப்பார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ஆனபடியா இந்த நாளிலும் அந்த காரியத்தை செய்து முடித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை செய்து முடித்தார். ஆனபடியா இது தேவன் அங்கே பிரிவினையே அல்ல, அந்த பிரிவினை கூடாக அந்த பாடுகள் கூடாக தன்னைத்தானே எங்களை பிதாவோடு இணைக்கும்படியான அந்த காரியத்தை சிலுவையிலே செய்து முடித்தார் என்பதை இந்த நாளிலும் நாங்கள் அவர் சிலுவையில் எங்களுக்காக வெற்றி சிறந்தார் என்பதை இந்த நாளிலும் நாங்கள் நினைவு கூறுவோம். ஆமேன். காலை பொழுது நேரத்தில் உங்களை யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு எனக்கு நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அதே பொழுதும் எங்களுடைய தலைமை மீட்பருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில் 5வது ஒரு வார்த்தை, the fifth word that Jesus said, I thirst, நான் தாகம் அடைகிறேன் என்று இயேசு சொன்னார். யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பே எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றுவதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்றார். After this, Jesus, knowing that all things were accomplished, that the scripture might be fulfilled, and said, I thirst. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நாங்கள் காணப்படுகிறோம். அவர் 100%
கடவுளாக இருந்தார், 100% ஒரு மனிதனாக இருந்தார். இது ஏன் அவர் அந்த இடத்துல நான் தாகம் அடைகிறேன் என்று சொன்னார் என்றால், நாங்கள் பார்க்கிறோம் அவர் இயேசு கிறிஸ்து போஜனத்தை அவர் போய் அதை முடித்தோன அவர் பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20 மணித்தியாலம் நேரம் தண்ணி குடிக்காமல் அவர் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் காணப்படுகிறோம். கெட்சமே தோட்டத்திலிருந்து அவர் சிலுவை கொல்கட்டாக்கு போய்க்கொள்ள, அந்த கொல்கட்டா மலையில் அவர் பிரவேசித்து போய்க்கொள்ள அந்த இடத்தில் அவருடைய சரீரத்தில் தண்ணி இருக்கவில்லை என்று நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல பார்க்குற விஷயம் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் எல்லா பாடுகள் நாங்கள் இன்றைக்கு பார்த்தது போல எல்லா அந்த மத்தியில் எல்லா பாடுகள் போனோன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாக இருந்தாலும் ஒரு மனிதனாக தான் அவர் வாழ்ந்தார் இந்த உலகத்தில். நாங்கள் போகிற சூழ்நிலைகள், போகிற எல்லா நெருக்கடிகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் எங்களைப் போல தான் அவர் அதில் போயிருக்கிறார் என்று நாங்கள் அதில் பார்க்குறோம். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் தாகம் அடைகிறேன் என்று. என்னென்று அவ்வளோத்துக்கு கொடூரமாக சூழ்நிலைக்குள் போய் சரீர பகுதி எல்லாவற்றிலும் பலவீனமாகப்படுகிற அந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அந்த மனித ரூபத்துடைய காரியத்தில் அதில் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். இன்னொன்று ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதில் நாம் தாகம் அடைகிறேன் என்று சொன்னது ஒரு விஷயம் என்றால், தேவனுடைய வேத வாக்கியம் நிறைவேற்றுவதற்கென்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அதை சும்மாக அந்த வார்த்தைகள் சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு வார்த்தைகள் அந்த வேதத்தில் எழுதப்பட்டது, அந்த இடத்துல நிறைவேறப்பட்டது என்று நாங்கள் காணப்படுகிறோம். சங்கீதம் 69:21 வசனத்தில், சங்கீதம் 69:21 வசனத்தில் காணப்படுகிறோம் என்றால், அந்த இடத்துல வேதம் சொல்லப்படுகிறது, they gave me vinegar for my thirst. இது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை முற்றிலும் அந்த பாடுகள் மத்தியில் அதை நிறைவேற்றுகிறார் என்று காணப்படுகிறோம். நம் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், வேதனை எல்லாம் சும்மா வராது. அது கஷ்டத்தின் பின்னாடி கூட தேவன் ஒரு திட்டம், ஒரு லட்சியம் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் தாகம் அடைகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. I thank God and Pastor for this privilege to share God's word. நான் தேவனுக்கும் எங்களுடைய தலைமை போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். On a hill called Calvary, under a dark sky, Jesus spoke these words. கல்வாரியின் மலையில் இருட்டப்பட்ட வானத்தின் கீழ் இயேசு இந்த வார்த்தைகளை பேசினார். With nails in his hands and thorns on his brows, he declared, "It is finished." ஆணியினால் கைகளை அடித்தும் முள்முடி சாய்த்தும் இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்ததென்று. This is the sixth statement of Jesus while he hung upon the cross, found in John chapter 19 verse 30. இயேசு சொன்ன 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல காண்கிறோம். These three words in English, "it is finished," is translated into one word in Greek, tetelestai, and it has three meanings. எல்லாம் முடித்ததென்று சொன்ன அந்த வார்த்தை கிரேக்கர் பாஷையில tetelestai நாங்க காண்கிறோம். அதுக்கு 3 அர்த்தங்கள் இருக்குது. In ancient times, when a debt was paid, a receipt will be stamped tetelestai, paid in full. பழைய காலத்தில் ஒரு கடன் ஒன்று கடன் முடிக்கப்படைக்க ஒரு துண்டு ஒன்று கொடுப்பாங்க tetelestai. ஏனென்றால் அந்த கடன் முடிந்ததென்று சொல்ற அர்த்தம். The creditor can never come back and ask for money again. கடன் கொடுத்தால் திருப்பி போய் கடனை திருப்பி கேட்க இயலாது. The Bible tells us in Colossians chapter 2:14, having canceled the record of debt that stood against us, he has taken it away, nailing it to the cross. கொலோசியர் 2:14 நாங்க காண்கிறோம், ஆண்டவர் எல்லா கடனையும் எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடித்தார் என்று. Every sin, every failure, he has taken it away. It is finished. எல்லா பாவம், எல்லா தோல்வியையும் அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். எல்லாம் முடிந்தது. In court, the word tetelestai, it carried out the meaning that a sentence was completed. நீதிமன்றத்தில் tetelestai என்று சொன்ன அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதென்றா ஒரு காரியம் ஒன்று முடிந்து விட்டதென்று. So when you got out of prison, the guards would hand you a note or a receipt, and it would say tetelestai, it is done. சிறையில் இருந்து நீங்க வெளியில வரும் பொழுது அதுல இருந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு துண்டு தருவாங்க, tetelestai என்று சொல்றது எல்லாம் முடிந்தது என்று சொல்றது. It meant that your sentence has been served.
அதன் அர்த்தம் என்னவென்றா நீங்க செஞ்ச பாவத்துக்கு கூடிய தண்டனை எல்லாம் முடிந்ததென்று. The Bible declares in Romans 6:23 that the wages of sin is death. That was our sentence. ரோமர் 6:23ல சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம். நாங்க செய்யற பாவத்தின் நிமித்தம் எங்களுக்கு அந்த மரணம் வந்திருக்கணும். But Romans 8:1 tells us good news that there is therefore now no condemnation for those who are in Jesus Christ. ரோமர் 8:1 சொல்லுகிறது நல்ல ஒரு விஷயம் சொல்லுகிறது தேவனுக்குரிய இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அந்த பாவத்துக்கு ஒரு இதும் இல்லை என்று. Why? ஏன்? Because Jesus stepped into your place and my place. ஏனென்றா இயேசு உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் மரித்தார். He walked into the courtroom for us. அவர் நீதிமன்றத்தில் அவர் எங்களுக்காக யுத்தம் He செய்தார். took the sentence upon himself. எங்கட பாவத்தை தன் மீது எடுத்துக்கொண்டார். And he declared tetelestai, it is finished. அவர் சொன்னார் tetelestai எல்லாம் முடிந்ததென்று. In military, a commander would shout tetelestai only when their side won the victory. யுத்தத்தில் யுத்த போர் வீரர் tetelestai என்று கத்துறது எப்ப என்றால் தங்கட பக்கம் வெற்றி கிடைத்தவுடனே. When Jesus hung upon that cross, he was not losing, he was conquering. Hallelujah. இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக்க அவர் தோல்விக்கு கூட போகல வெற்றியை எடுத்துக்கொண்டிருந்தார். Colossians 2:15 says, having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. கொலோசியர்ல நாங்க காண்கிறோம் எல்லாருக்கும் முன்னால இயேசு வெற்றி பெற்றார் சிலுவையில். Prophetically, this was spoken of in Isaiah chapter 43:13. The Lord will march forth like a mighty hero, and he will shout his battle cry and crush all of his enemies. ஏசாயா 43வது அதிகாரம் 13வது வசனத்திலே தீர்க்கதரிசனமா இதெல்லாம் நடப்பேறும் என்று சொல்லி இருந்தது. When Jesus declared it is finished, he was not telling you that this was the end of his life. இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லிக்க இது அவருடைய வாழ்க்கை முடிவு என்று சொல்லவில்லை. He was declaring victory as he hung upon that cross. அவர் வெற்றியை காண்கிறார். At the cross, Satan was defeated. சிலுவையில் சாத்தான் முறியடித்தார். Sickness was broken. வருத்தங்கள் முறியடித்தார். Sin was destroyed. பாவத்தை முறியடித்தார். And death was crushed. மரணத்தை இல்லாமாக்கினார். And the victory belongs to Jesus alone. வெற்றி இயேசுவுக்கே ஒருவருக்கே. So what does it is finished mean for you and I? உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தை என்னவா கூறுகிறது? It means no condemnation anymore. The accuser must be silenced. அது சொல்லுகிறது இனி பாவத்தை சுட்டுக்காட்டுவதில்லை எல்லாம் முடிந்ததென்று. It means no more bondage. The chains are broken. Addiction has lost its grip. John 8:36 says, whom the Son sets free is free indeed. சங்கிலி எல்லாம் உடைந்தது இனி உங்களுக்கு விடுதலை என்று சொல்லுகிறது. There is healing because Jesus did it all. Isaiah 53:5 says, by his stripes you are healed. சுகம் உண்டு அவரின் தழும்புகளால் சுகமா நீங்கள் என்று சொல்லுகிறார். It means you have victory not someday in the future, but right now because of what Jesus has done. உங்களுக்கு வெற்றி இருக்குது எப்பயும் இல்ல இன்றைக்கு இருக்குது. There is power in the blood of the Lamb. அவரின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. So know and believe when Jesus said it is finished, it means you have won the victory because of his blood. நம்புங்கள் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னது உங்களுக்காக வெற்றியை பெற்றுக்கொண்டார். When Jesus cried tetelestai, heaven responded when he spoke. இயேசு tetelestai என்று சொல்லும் பொழுது பரலோகம் கம்பீரித்தது. Hell trembled when he spoke. நரகம் பயந்தது. And eternity was shifted when Jesus said, it is finished. நித்திய வாழ்வு பெருகினது இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது. Jesus completed the work of our salvation. இயேசு எங்கட ரட்சிப்பை முடித்து விட்டார். The work is done. அந்த காரியம் முடிந்து விட்டது. The price is paid. காரியம் முடிந்து விட்டது. The victory is won. வெற்றி பெற்று இருக்கிறோம். So stand in what Jesus has done for you. இயேசு செய்த காரியத்தில் நிலைநில்லுங்கள். Walk in what Jesus has done for you. Live your life in what Jesus has done for you. உங்க வாழ்க்கையை வாழுங்கள் இயேசு செய்த காரியத்தின் நிமித்தம். And never forget, it is finished. ஒரு நாள் மறக்காதீங்கள் எல்லாம் முடிந்தது என்று. Amen. Amen.
The Bible reading is from Luke chapter 23:46. வேதத்தில் நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 46வது வசனம். And when Jesus had cried out with a loud voice, he said, Father, into your hands I commit my spirit. இயேசு பிதாவே உம்மிடத்தில் கைகள் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தம் விட்டார். And having said this, he breathed his last. இது சொல்லைக்குள்ள அவர் கடைசியாக மூச்சு விட்டார். I thanks to our senior pastor and for our Lord and Savior for the opportunity to share these last words that Jesus said on the cross. முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுடைய தலைமை போதற்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தைகளை பற்றி இந்த இடத்தில் பிரசங்கம் பண்ண கர்த்தர் எனக்கு தருணத்தை தந்தார். So we've already heard everything that has happened up until he hung on the cross before he gave his last breath. நாங்கள் எல்லாவற்றிலும் செய்தியில கேட்டிருக்கிறோம். இப்ப கடைசி நேரத்தில் வரப்படுகிறது அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார் என்று. We understand the suffering he went through, the pain he went through, the torture he went through. நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் போன பாடுகள் போன வேதனை அறிந்திருக்கிறோம். He was crucified for your sins and mine. உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். And we look at this almost as if he has lost in death. நாங்கள் இது பார்க்கக்குள்ள அவர் மரணத்திலே தோல்வி அடைந்தார் என்று மாதிரி இருக்கும். And the world might think that he lost in dying. உலகம் நினைக்கலாம் அவர் அதில மரிக்கக்குள்ள அவர் தோல்வி அடைந்தார் என்று. But we know that he is victorious in death. ஆனா நாங்கள் பார்க்கிறோம் அவர் மரணத்திலே ஜெயித்தார் என்று. Because we know in 3 days he will be resurrected from death. நாங்கள் அறிந்திருக்கிறோம் மூன்றாவது நாளே இயேசு உயிரோடு எழும்புவார் என்று. When he said, Father, into your hands I commit my spirit, the first thing he said was Father. அவர் சொன்னார் பிதாவே என்னுடைய ஆவி உன் கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். முதலாவது வார்த்தை சொல்கிறார் பிதாவே என்று. And as the others have already said, every time Jesus had gone through the pain and suffering, the torture and the torment, you and I would have done different things. மற்றவர்கள் சொன்னதை போல இயேசு போன அந்த பாடுகள் மத்தியில போன கஷ்டங்கள் மத்தியில நாங்கள் அந்த இடத்தில் இருந்திருப்போம் என்றால் வித்தியாசமாக நாங்கள் காரியங்கள் செய்திருப்போம். He did not think of himself. The first thing that came out of his mouth was Father. அவர் தன்னை பற்றி யோசிக்கவில்லை. அவர் முதலாவது சொன்ன வார்த்தை பிதா என்று சொன்னார். And it's a good reminder for you and me that anytime we go through our own pain and suffering, the first thing that should come to our mouth is Father. இது எங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது என்றால் நாங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் போனாலும் முதலாவது வார்த்தை எங்களுடைய வாயில் என்ன வர வேண்டும் என்றால் பிதாவே என்று. And he wholeheartedly, openly said, I commit my spirit into your hands. அவர் முழு இருதயத்தோடு சொல்லுகிறார் என் ஆவி உங்களுடைய கையில நான் ஒப்புக் கொடுக்கிறேன். He did not lose. அவர் அந்த இடத்தில் தோற்று போகவில்லை. But even though he went through betrayal and even though he went through loss, he still gave his life to his Father. அவர் அந்த இடத்துல மனிதர்களாக ஏமாற்றப்பட்ட நிலைமைக்குள் இருந்தாலும் அந்த இடத்தில் நாங்கள் காணப்படுகிறோம் அவர் ஒப்புக் கொடுக்கிறார். You know, God holds us in the palm of his hands. Amen. கர்த்தர் தன்னுடைய உள்ளம் கையில எங்களை வணங்கி And God knows what's best for you and I. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில சிறப்பான காரியங்கள் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். Regardless of the suffering, the trials, the tribulations, the pains that you might be going through today. நீங்கள் எப்பேர்ப்பட்ட பாடுகள் சூழ்நிலைக்குள் கஷ்டத்துக்குள் போனாலும் The world might think that today is a funeral service for Jesus. இந்த உலகம் நிற்கும் இன்றைக்கு ஒரு மரண வீடு என்று. But today is a day of celebration because we know what's at hand. ஆனா நாங்கள் ஒன்றை அறிந்திருக்கிறோம் இது ஒரு கொண்டாடுகிற ஒரு நேரம் என்னென்றால் கர்த்தருடைய கையில் என்ன இருக்கிறது என்று. Many times in life you may often choose two things. When you go through hard times, you may either choose to give up. வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள் செய்வது ஒன்று. Or you walk away. காரியம் நாங்கள் அதை விட்டுட்டு போவது. Or you walk away from it. அந்த காரியத்தை விட்டுட்டு போவது உண்டு. Or you try to challenge it. இல்லையென்றால் அதை நாங்கள் சவாலை எடுப்பது உண்டு. But God says there's a third way. ஆனா ஆண்டவர் அதுல ஒரு மூன்றாவது ஒரு வழி என்று காண்பிக்கிறார். Commit yourself into the hands of the Father. பிதாவுடைய கைகளை ஒப்புக் கொடுங்கள் என்று. Because that is what Jesus did. அதான் இயேசு செய்தார். And there is a powerful statement in this. இதுல ஒரு வல்லமையான ஒரு குறிப்பு ஆண்டவர் சொல்லுகிறார். Because our Lord and Savior is reminding us to do this one thing. ஆண்டவர் இயேசு இதுல எங்களுக்கு நினைவு கூட்டுகிறார் ஒன்று செய்வதற்கு. Even though he gave up his flesh and blood on the cross that day, அந்த சிலுவை அந்த நாள் அவர் தன்னுடைய மாம்சமும் இரத்தமும் அந்த இடத்தில் கொடுத்தாலும் his spirit was given into the hands of the Father. அவருடைய ஆவி பிதாவுடைய கையில கொடுக்கப்பட்டது. And that's where we find comfort. அந்த இடத்துல தான் நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். Amen. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகளை பட்டு இவ்வளவு அடிகளை வாங்கி வாங்கி போகவில்லை. அவர் இன்னமும் சிலுவையில் இருக்கும் வேளையில் ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் வந்து அடிபட்டார். ஆனால் கம்பீரமாக நின்று
இவ்வளவு வார்த்தைகள் அவர் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. அதை சிலுவையிலையும் அந்த கல்வனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். தன் தாயை அப்படியே கைவிடவில்லை. உன் தாயன் தாப்பனை கனம் பண்ணுன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் தன் தாயை பொறுப்பு கொடுக்கிறார். இங்க பார்க்குறீங்களா, ஒவ்வொரு வசனமும் 7 வசனங்களையும் பார்க்கும் போல அவருக்கு இருந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பலன். அவரோடு கூட இருந்தார். மாம்சத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் 2 காரியங்கள் மாத்திரம் சொல்ல போகிறேன். ஒன்று, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறது. 2வது, நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்றால் இயேசுடைய இரத்தத்துக்கூடாக பிதா பார்க்கும் வழியில் எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்தார்களோ அதே போல நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்து நாங்கள் தியானித்து நாங்கள் போகும் வேளையில் இவைகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். நான் கர்த்தருக்காக நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், அவருக்காக நான் எதையும் செய்கிறேன். இது அவர் தானே பலியானார் ஒழிய எங்கள்கிட்ட பலி கேட்கவில்லை. எங்களுடைய கடவுளுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், he became our sacrifice. அவர் சொந்த பலியானார் எங்களுக்காக. and we know we are going to be with him. ஒரு நாள் அவரோடு கூட இருக்க போகிறோம். நாங்கள் எழுந்து நின்று அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நாங்கள் திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். Christianity is not a religion. It is a personal relationship with Jesus Christ. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஆனால் இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. இந்த காலவேளையில் எல்லாரும் கண்களை மூடி உங்களை கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணிக்காதவர்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இயேசு உங்களுடைய சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராலும் இருந்தால் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருக்காக ஊழியங்கள் செய்யுங்கள். அவ்வளோதான் உங்களுக்கு முடியும். நீங்கள் சாப்பிட்டு வேலை செய்து போயிட்டு வந்து இருக்கிறது போதாது. கர்த்தருக்காக செய்கிறது தான் பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். இன்னும் எவ்வளோ நாள் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த கால வேளையில் மத்தியான நேரத்தில் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். 12 மணி முதல் 3 மணி வரையும் காரிருள் அங்கே சூழ்ந்தது. இயேசு சிலுவையில் இருக்கும் வேளையில் நாங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும் வேளையில் காரிருளை நீக்கிற சர்வ வல்லவர் எங்களுடைய இருதயத்தில் ஒளிய வீச கிருபை அளிப்பாராக. பிதாவாகிய தேவனே, இந்த நேரத்திலேயும் சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உலகத்தில் எல்லாரும் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை விசேஷித்த தினமாக உடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாளில் நாங்களும் இந்த இடத்துல இருந்து பல காரியங்களை கேட்டோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் நித்தியத்திலையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். யார் யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்களோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கிருபை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.